இருங்க வீடியோவை மேல தள்ளி விட்டுறாதீங்க. உங்க வீட்லயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு அதுல இருந்து வெளிவர முடியாம தவிக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் குடியாத்தகுமார். முதல்ல இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கோ. நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்குள்ள பாத்தீங்கன்னா பெரியான் பட்டறை கிராமத்துல மிக பிரம்மாண்டமா அருள்மிகு ஓம் சக்தி அம்மன் கோவில் அமைஞ்சிருப்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆலயத்துல ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் இரவு 7 மணிக்கு ஊஞ்சல் உற்சவம் மிக பிரம்மாண்டமா நடத்துவாங்க. அந்த ஊஞ்சல் உற்சவத்துல பாத்தீங்கன்னா சாமி கிட்ட இருக்கிற அந்த நாக சாட்டையில உங்க மேல அடிப்பாங்க. அந்த அடி உங்க மேல விழுந்துட்டா உங்களுக்கே தெரியாம பில்லி சூனியம் ஏவல் எந்தவித கெட்ட செயலும் நிறைவேற்றாயிடும். நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருந்தாலும் இந்த அடி உங்க மேல படும்போது கண்டிப்பா திருமண யோகம் கூடுன்னு சொல்றாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொடர்ந்து இந்த கோயிலுக்கு இந்த நாக சாட்டையில அடி வாங்குவது மூலமா அந்த அம்பாலே உங்களுக்கு குழந்தையா பிறப்பான்னு சொல்றாங்க. நம்ம கீழாத்தல் கிராமத்துலேருந்து வந்திருக்கிறோம். இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு வரோம். இந்த அம்மா அருளால் நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்குது, ஒரு அமைதி கிடைக்குது. நம்ம இங்கே வந்தாக்கா நம்ம வேண்டுதலெல்லாம் நல்லா நிறைவாக மனசுக்கு நிறைவாக இருக்குது. என் பேர் கவிதா. எங்கள் அக்கா வீடு கீழாலத்தூர். நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். இவன் என்னை அடிக்கடிக்கு இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வருவான். எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் இந்த கோயிலுக்கு வந்தால். அம்மா அருளால் எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது. என்ன வேண்டிட்டு போறனோ அது நடக்குது. இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆலயத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்க வீட்லயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவோ மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டுட்டு தான் நீங்க கவலையே படாதீங்க. அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துருங்க. ஸோ இந்த கோயில சிறப்பு பூஜை பண்ணி அவங்களுக்கு ஒரு கயிறு கட்டுறாங்க. கயிறு தானம்மா? இங்க 1 வருஷம் இல்லை 6 மாசம்னுட்டு கேட்குறாங்க. நான் 1 வருஷத்துக்காக அவங்களுக்கு ஒரு கயிறு கட்டி விடுவேன். பூஜை பண்ணி அம்மா மேலே போட்டு அந்த கயிறை குடி போதைக்கிட்ட போனாலும் அவங்களுக்கு வாமிட் வந்துடும். அதனால் அவங்க குடிக்கிறதுல நிறைய பேர் அதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த போதை அடிமைக்காக. உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க ஊர் பக்கத்துல ரொம்ப நாளா இந்த மாதிரி குடிக்க அடிமையாயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவன் நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமா ஆடி பௌர்ணமி ரொம்பவே விசேஷமா இங்க கொண்டாடுவாங்க. இந்த இடத்துல தான் ஊஞ்சல் கட்டி அம்மனை தாளாட்டுவாங்க. அந்த நேரத்துல நீங்க தரிசனம் பண்ணிட்டு அந்த அம்மாவை ஊஞ்சல் ஆடிட்டு நீங்க மனசார வேண்டிட்டீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருப்பாங்க. உங்க கோரிக்கைகளை சீக்கிரமே நிறைவேற்றி கொடுப்பாங்க. இந்த ஆடி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு நடக்குது. நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு வந்துருங்க. இந்த சாமி கிட்ட இருக்கிற சாட்டையடி உங்க மேல விழணும். கண்டிப்பா அப்படி விழுந்துச்சுன்னா எல்லாமே நல்லது நடக்கும். நாகசாட்டையால் அடிக்கிறதுனால என்னென்ன பலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வீட்டில் இருக்கிற செய்வினை கோளாறு, பில்லி சூனியம், ஏவல், காற்று கருப்பு இது மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும். திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகும். உள்ளூர்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னாலும் வெளியூர்லேருந்து அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆந்திரா கர்நாடகாலேருந்துலாம் கூட வராங்க. கேரளாலேருந்து கூட ஒருத்தர் வந்திருந்தாங்க. நான் போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்தில் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்சு ஒரு கோவிலில் அன்னதானம் நாம கொடுக்கறது 7 ஜென்மத்துக்கு நமக்கு புண்ணியம். அதனால தான் எந்த ஒரு அன்னதானத்திலுமே நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணும். இப்போ இந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமை நடக்கிற அன்னதானத்தில் நீங்கள் கலந்துக்க விருப்பப்பட்டால் நீங்கள் பணமாக கொடுக்கறதா இருந்தால் அவங்களோட ஜிபே நம்பர் இங்கே கொடுக்குறேன். அதுக்கு நீங்க பணம் போடலாம். இல்ல பொருள் உதவியா நீங்க கொடுக்கணும் ஆசைப்பட்டா இந்த நம்பர் கால் பண்ணிட்டு நீங்க கோயிலுக்கு வரலாம். அம்மா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அருள் வாக்கு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காத்தால 9 மணியில இருந்து 12 மணி வரைக்கும் சொல்றேன். அமாவாசை பௌர்ணமியில காத்தால 9ல இருந்து மணி 3 மணி வரைக்கும் சொல்லுவேன். அதுக்கு மட்டும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன். ஸோ அதே தான் ஜிபே நம்பரும். கண்டிப்பா அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு கண்டிப்பா இந்த கோவிலுக்கு வந்துருங்க. ஓம் சக்தி.